அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு தசரதர், ராமர், லட்சுமணன், பரதன் 4 பேரோட பாசம். ஃபர்ஸ்ட் தசரதர் ராமரோட பாசத்தை சொல்ல போறேன். அயோத்திய 60,000 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சு வந்தாரு தசரத மன்னர். அங்க உள்ள மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லையா. பைத்தியக்காரன் கூட நல்லா தூங்குவானா, குழந்தை தங்க நாணயத்துல தான் விளையாடுமா. அப்பேற்பட்ட நகரத்தை ஆட்சி செஞ்ச தசரதர் மன்னனுக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை அப்படின்னா, தனக்கு 3 மனைவி இருந்தும் ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்துச்சு. அதனால வசிஷ்டர் முனிவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை கேட்குறாரு. புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுபடி யாகம் செய்கிறாங்க. அது மூலிமா 4 குழந்தை பிறகுது. ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன். இந்த 4 பேர்ல தசரதருக்கு ராமரை தான் பிடிக்குது. ஏன் அப்படின்னா, ராமர் அழகுன அழகு, அப்பேற்பட்ட அழகா. ராமரோட ஒவ்வொரு செயல், அவர் விளையாடுறது, அவர் நடக்கிறது, அவர் படுத்திருக்கிறதுன்னு ஒவ்வொரு செயலையா தசரதர் ரசிச்சு பார்க்குறாரு. ராமரை பார்க்கும்போதெல்லாம் அவர் வியப்புல அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. இதை நான் ஒரு பாட்டா சொல்றேன். ஈரேழு உலகம் காணாத அழகில் ராமன் வந்தான், ஒளிர் வீசும் கதிர் போல ராமன் நடந்தான், தாய் தந்த அன்புக்கும் தந்தையின் சொல்லுக்கும் வாழ்வியலாகி நின்றான், காதல் சீத்தைக்கும் பாச தம்பிக்கும் உள்ளத்தை அள்ளி தந்தான், சீதை கோசலை ராமன், சீதையின் ராமன், ராஜா ராமன். தசரதர் ராமரை அரண்மனைக்கு வா வா வா, போ போ போ, உன்னை சும்மா தான் வர சொன்னேன் அப்படின்னு ராமரோட முன்னழகை, பின்னழகு, அவர் நடந்து போகிறது எல்லாத்தையும் வியந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு தசரதர் மன்னன். இது தசரதர் ராமர் மீது பாசத்தை பார்க்கலாம். அடுத்து பரதன், ராமரோட பாசம். பரதன் ராமர் வனவாசம் செல்லும்போது பரதன் அங்கே இல்லை. அயோத்திக்கு திரும்பி வந்தோட்டி இந்த விஷயம் அறிஞ்சோட்டி பரதன் ரொம்ப கோவப்படுறான். கைகேயி என் தாயே இல்லை, நான் எப்படியாச்சும் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வனவாசத்துக்கு பரதன் போகிறான். அப்போ ராமர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு. அப்போ பரதன் அழுகிறான், அண்ணே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்போ ஜனகர் சொல்கிறாரு, இணையில்லா சகோதர பாசத்துக்கு நீங்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஜனகர். ராமர் திருப்பி நான் வரல அப்படின்னோட்டி, உங்களோட பாதுகையாச்சும் கொடுங்க, நான் அதை கொண்டு அயோத்தியில் வச்சிடுறேன் அப்படின்னு அதை வாங்கி தலை மேலே சுமந்துட்டு அயோத்தியில் கொண்டாந்து வைக்கிறான். போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு பரதன், நீங்கள் 14 ஆண்டு கழித்து திருப்பி வரல அப்படின்னா அடுத்த நொடியே நான் அக்னி பிரதேசம் செஞ்சிருவேன் அப்படிங்கிற. ராமர் சொல்கிறார், நான் நிச்சயம் வருவேன் அப்படிங்கிறாரு. பரதன் எப்படா 14 ஆண்டு கழியும் அப்படின்னு மண் தரையில் தான் படுத்திருக்காரு. காய்கனியை தான் உண்ணுகிட்டு இருக்காரு. அண்ணே எப்படா வருவாருன்னு ரொம்ப கவலையோடு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு பரதன். இது மூலயமா பரதர் ராமரோட பாசத்தை நம்ம அறியலாம். அடுத்து லட்சுமணன், ராமரோட பாசம். லட்சுமணன் ராமரோட பாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ராமர் வனவாசம் செல்லும்போது லட்சுமணன் ரொம்ப கோவப்படுறாரு. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், அண்ணனுக்கு தான் முடி சூட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தில் யார் எங்கள் வனவாசத்துக்கு அனுப்ப சொன்னா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, எப்பயுமே கோவப்படாத நீ இப்போ எது கோவப்படுற, நான் வனவாசம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தந்தையோட சொல்ல தர்மத்தின்படி நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி ராமர் கிளம்புறாரு. அப்போ லட்சுமணன் சொல்கிறாரு, நானும் உங்களோட வரேன் அப்படின்னு லட்சுமணனும் அவர் ராமரோட வனவாசத்துக்கு போகிறாரு. ராமர் லட்சுமணனோட பாசம். நெக்ஸ்ட் ராமருக்கு லட்சுமணனுக்கு இந்திரஜித்தினால யுத்தத்தில் தாக்கப்படுறாரு. அப்போ அவர் உயிருக்கே ஆபத்தாகுது. அப்போ சஞ்சீவி மலையில் இருக்க ஒரு மூலிகை மூலியம்தான் லட்சுமணனோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனுமனோட உதவி மூலயமா அந்த மலையே அனுமன் எடுத்துகிட்டு அந்த மூலிகை மூலியமாக லட்சுமணனை காப்பாற்றப்படுறாங்க. அந்த நொடி ராமர் ரொம்ப கவலையில் இருக்கார், எப்படா லட்சுமணனை காப்பாற்றுறது அப்படின்னு. லட்சுமணன் உயிர் பிழைத்து திருப்பி வரும்போது 2 பேரை கட்டி அணைச்சு அழுகிறாங்க. ராமர் லட்சுமணனை பார்த்து கண்ணீர் சிந்துறாரு. இது மூலியமாக ராமர் லட்சுமணனோட பாசத்தை நம்ம அறிய முடியுது.
நன்றி, வணக்கம்.